வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கொஞ்சம் பெரிய அளவில் சமையல் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோவில் பிரியாணி பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்பீங்க, இவ்வளோ பிரியாணி பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்களே சாப்பிட்ருவீங்களா இல்லை யாருக்காவது கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. 1 கிலோ செஞ்சால் நம்ம வீட்டில் கரெக்டாக இருக்கும், 2 நேரம் கரெக்டாக இருக்கும் யாருக்காவது கொடுக்குறதுக்கு. ஆனால் இந்த 2 கிலோவுக்கு மேலேலாம் செஞ்சோம்னா வெளியில் யாருக்காவது கொடுக்குறதுக்காக தான் இருக்கும். அதே போல் தான் இன்றைக்கும் நம்ம ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் முதியோர் இல்லத்துக்கு கொடுக்குறதுக்காக இந்த பிரியாணி நம்ம பண்ணுறோம். நம்ம 2 மில்லியன் ரீச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அவங்க கூட நம்ம சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு நம்ம கையால் பிரியாணி பண்ணி கொடுக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் போய் கேட்டுட்டு வந்தப்போ இந்த மாதிரி சமையல் பண்ணியெல்லாம் கொடுத்தா வாங்கிப்பீங்களா, சாப்பிடுவாங்களா, என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தப்போ எல்லாமே சாப்பிடுவோம். ஏன்னா ரொம்ப வயசானவங்க தான், முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ அதை தான் கொடுக்கறதுக்கு நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருந்தாங்க. எந்த இதுவும் இல்லை, பிரியாணியே கொடுங்க, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு சிலர் பிரியாணியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தனியாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். 3 பேர் தான் அவங்களுக்கு தனியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ 7 கிலோ நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அந்த பிரியாணி பண்ணுறதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எல்லா அளவுமே சொல்லிகிட்டே செய்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 5 கிலோ பிரியாணிலாம் போட்டிருக்கோம். இப்போ 7 கிலோவில் நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். 7 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம். அதே போல் சிக்கன் 7 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். 2 சரி அளவு எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் புதினா, மல்லித்தலை எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம தாளித்து விட்றது தான். இப்போ நம்ம தாளித்து விட்றலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நெய் கூட நீங்கள் இதில் 1/4 லிட்டர் எண்ணெயும் 1/4 லிட்டர் நெய்யும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒரு 20 போல் சேர்த்துருக்கேன். பிரிஞ்சில் ஒரு 10 போல். பொரிஞ்சதுமே 2 கிலோ பெரிய வெங்காயம், ஒரு 20 போல் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். எப்பயுமே நம்ம வெங்காயம் வதக்கிறது நல்ல கலர் மாதிரி நல்ல பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்குவோம். அதே போல் வதக்கி விட்றலாம். பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பட்டை 25 கிராம் பட்டை, ஏலக்காய் 25 கிராம், கிராம்பு 20 கிராம், அப்புறம் கசகசா 25 கிராம், சோம்பு 25 கிராம், எல்லாமே 25 கிராம் எடுத்துகிட்டு இது மட்டும் ஒரு 20 கிராமாக எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கிராம்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு மசாலா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து 1 கட்டு புதினா 1 கட்டு மல்லித்தலை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துடலாம். எல்லாமே நான் கரெக்டாக தான் எடுத்திருக்கேன், 7 கிலோவுக்கு தகுந்த மாதிரி. பிரியாணி மசாலா போட்டு கிளறினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இது 1.5 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 25 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதிக காரம் நம்ம சேர்த்துக்கல, கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 கிலோ கணக்கில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். தயிர் போட்டு வதக்கினதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் 7 கிலோ சிக்கன் எடுத்துருக்கு. கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து போட்டாச்சு. ஏன்னா சிக்கனில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா வதங்க அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் சேர்த்துருக்கு.
சிக்கன் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதை சிக்கன் போட்டு கலந்து விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணோம், அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும் சிக்கனை. அப்போ நம்ம வதக்கிறதுலே பார்த்திங்கன்னா நல்லா 3/4 பக்குவத்துக்கு வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி அரிசியெல்லாம் சேர்க்கறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம சேர்த்து முடிச்சுட்டு ஒரே ஒன்று மட்டும் சேர்க்கணும், எலுமிச்சை சாறு. அது வந்து நம்ம சிக்கன்லாம் வதக்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சிக்கன் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கிலோ அரிசி போட்டாலும் சரி, ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்துட்டு அதை வச்சு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இந்த பாத்திரத்தில் தான் அரிசி எடுத்து அதில் தான் இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதில் 1.5 தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லெமன் சாறு ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கிலோவுக்கு 1 லெமன் கணக்கில் எடுத்து 7 லெமனை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற்றிக்கலாம். அந்த விதையெல்லாம் தனியாக எடுத்துடலாம். கிளறி விட்டுருவோம். சிக்கன் வதக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம். அப்புறமா அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். 7 கிலோ சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துப்போம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். சிக்கன் வதக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம். ஆனாலும் நம்ம தண்ணி அரிசியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு பத்தாது. அதனால் உப்பு சேர்த்துட்டு அந்த கொதிக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் உப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறமா வந்து அடுப்பை வந்து சிம்மில் வைக்கக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி நல்லா தளன்னு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா அந்த தண்ணி லைட்டாக வத்திரும் பார்த்திங்களா, அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ தீ வந்து நல்லா அதிகமாக வச்சுருக்கு. அதனால் நல்லா கொதித்து வரட்டும். சும்மா போட்டு நம்ம கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. கொதிக்கிற வரைக்கும் விட்டுருங்க. கொதித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வைப்போம் பார்த்திங்களா, அப்போ ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா கொதிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி மூடி வச்சு மறுபடியும் எடுத்து பார்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக வத்திருச்சு. அதனால் இறக்கியாச்சு. தம் போடுறதுக்கு தோசைக்கல் வச்சுருக்கேன். அது நல்லா சூடேறிட்டு இருக்கு பாருங்கள். தண்ணி பூரா நல்லா வத்திருக்கு பாருங்கள். நல்லா அந்த சைடில் இருக்கிற ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து விட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வந்து அந்த ஹீட் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு 2 வாழை இலை வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஹீட் வெளியே வராமல் இருந்தால் அந்த வாழை இலையில் இருந்தால் நல்லா இருக்கும் மனம். அதனால தான். இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு விட்றலாம். அப்போ தான் வந்து அந்த ஹீட்டு வந்து அப்படியே இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சாலும் அது அடி பிடிச்சிரும். அதனால ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒரு கிளறி விட்டுட்டு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். கிளறி விட்டு மறுபடியும் அதே போல் முன்னாடி எப்படி பண்ணமோ அதே போல் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் மேலே இலையை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு வெயிட்டை தூக்கி இது மேலே வச்சிடலாம். அப்போ தான் அந்த இந்த தட்டு வந்து நல்லா அமுத்தி அந்த இதோட பிடிக்கும் பார்த்திங்களா, ஆவி வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த வெயிட்டு.
மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். மறுபடியும் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ஆவி வருது. கிளறி விடுங்க மாமா. பாருங்கள், நல்லா ரைஸ் வந்து சூப்பராக வெந்திருக்கு. ரொம்ப குழையவும் இல்லை, அதே போல் சூப்பராகவும் வெந்திருக்கு. பாருங்கள், சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா காரம் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வயசானவங்க சாப்பிட போகிறாங்க இல்லையா, அதனால காரம் மட்டும் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கு. நம்ம நார்மலாக எப்பயும் நம்ம வீட்டுக்கு போடுற காரத்தை விட கம்மியான காரம் தான் இதில் சேர்த்துருக்கு. அதே போல் நம்ம வீட்டில் வேக வைக்கிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வரையாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு உதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்மியாக தான் வைப்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து நல்லா வெந்திருக்கணும் அப்படின்றதுக்காக சூப்பராக வேக வச்சுருக்கு. நல்லா வெந்திருக்கு ரைஸு. அதே போல் பார்த்திங்கன்னா உதிரியாகவும் இருக்குது. ரொம்ப நல்ல பக்குவமாக வந்திருக்கு. தயிர் பச்சடியும் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு. நல்லா குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பெரிய வெங்காயமாக கட் பண்ணல. ஏன்னா சின்னதாக இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம 12 மணிக்குள்ளே அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் அவங்க வந்து கரெக்டாக இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சாப்பிட்றாங்க, சிலருக்கு ஊட்டி விடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம 12 மணிக்கு முன்னாடியே அவங்க கையில் போய் பிரியாணியை கொடுத்துட்டோம்னா தான் அவங்க வந்து பொறுமையாக எடுத்து ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்காக தான் சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சிடுது கம்ப்ளீட்டாக. அடுத்து நம்ம பேக் பண்ணிவிட்டு கிளம்புறது தான். பாட்டி சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் சமைச்சது இது சரியா? நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லணும் சரிங்களா? சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. உப்பு காரம்லாம் சரியா இருக்கா? நீங்க காரம் உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லுவீங்களாமா? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. எனக்கு ஒரு நாள் சமைச்சு தெரியுங்களா? எந்த ஊர் பாட்டி நீங்க? மேட்டூர். மேட்டூரா? சரி சரி. எல்லாருக்கும் வாழ்த்து. பாண்டியன் கொண்டாடம் பட்டவரான் வந்தான் வேண்டிய சங்கம் போத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிரையுற்றான் பாதங்கள் ராமதேவத்து வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வளவோடு 100,000 நல்லாண்டது தோல் மணிவண்ணா ஒரு செல்வ தேவடில் காப்பு ஐயோமோடும் பின்னோடும் பின்னோடி 1000 வல்லாண்டு கழிவாய் நீர் மலர் மார்பினில் வாழ்கின்ற வங்கையும் வல்லாது பொதுவாக சோதி வளர்த்துறையும் சுடராடியும் வல்லாது படையோர் துக்குமோகம் அப்பா இந்த சன்னமும் வல்லாது பல்லாண்டு வலுத்திருமை பரமேட்டியை சாரங்கம் என்னும் விழாண்டான் தன்னை வில்லிப்புத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நலிந்துரைப்பார் நமோ நாராயணாருந்து வல்லாண்டும் பரமாத்மனை சுமக்கும் ஏற்றுவார்.
நம்ம பிரியாணி பண்ணோம் பார்த்தீங்களா, பாட்டி இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்தாச்சு. இவங்க பேர் தான் பானுமதி, இந்த சிஸ்டர் பேர். இவங்க தான் இவங்களை வச்சு பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்காங்க பாட்டி. உண்மையாகவே அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசு இல்லை, அவ்வளோ ஜாலியாக பாட்டி அவங்க பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் பிறந்தநாள் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டி இவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, எந்த உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, இங்கே வந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்களே புதுசாக ஒரு அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பாட்டியவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து இவங்க தான் பானுமதி சிஸ்டர். இவங்க கிட்ட கொஞ்சம் பேசுறதுனா பேசிக்கலாம். வணக்கம், என்னுடைய பேர் பானுமதி. ஆனந்த முதியோர்லம் நடத்திட்டுருக்கேன். இன்னைக்கு ஷெரின் கிச்சன் அவங்க வந்து பாட்டிகளுக்கு நல்லா பிரியாணி செமையாக சமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா பாட்டிகளும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே எங்கள் ஹோமுக்கு வரணுன்னா தாராளமாக எப்போ வேணுமாலும் வரலாம். ரொம்ப நன்றி. இவங்களோட காண்டாக்ட் பண்ணணும்னா நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஆனந்தம் முதியோர் இல்லம் பிரஸ் காலனியில் ஓம் சக்தி நகரில் இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட பாட்டியவங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அது உங்களோட பொறுப்பு. உங்களுக்கு செய்ய எவ்வளோ மனசு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பாட்டியவங்களுக்கு செய்யுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க பண உதவியாக வாங்கிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பொருளாக பாட்டியவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்களா, வாங்கி கொடுங்க. அதே போல் ஏதாவது அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. சோப்பு, எண்ணெய், பெனாயில், டெட்டாலு, அப்புறம் ட்ரெஸ்ஸுங்க. பாட்டியவங்க போடுறது வந்து நைட்டி மட்டும்தான், சாரீலாம் கட்டிக்கிறது கிடையாது. நைட்டி தாத்தாங்களும் இருக்காங்க. தாத்தாங்களுக்கு டிஷர்ட், அப்புறம் ஒரு ட்ரௌசர் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா தாராளமாக வாங்கிப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கும். கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிற எல்லாரும் இங்கே வந்து கொடுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த பாட்டியவங்களை பார்க்குறது. எல்லாரும் நல்லா பேசினாங்க, சந்தோஷமாக பேசினாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த தடவை இன்னொரு டைம் இங்கே அடிக்கடி வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்காங்க பாட்டியவங்க. நம்ம இப்போ வந்து பேசிட்டு கிளம்பிடலாம். சிஸ்டர்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம இப்போ கிளம்பிடலாம். இந்த நாள் ரொம்ப ரொம்ப சூப்பரான நாள். சரி, போயிட்டு வரீங்களா? ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன்.